வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான லாஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலேவோட 10வது டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற லெவலில் விருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப்புங்க அப்பப்பப்பா. ஏன்னா நார்மலாக நின்று நம்ம இப்படி குடிஞ்சு அந்த ஒரு பாலை நவுத்துறது பெரிய விஷயம். இதில் கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு பலகை வச்சு அது மேலே வந்துட்டு கிளாக் மாதிரி ரெடி பண்ணி அதில் சின்ன சின்ன ஓட்டையை சுற்றி போட்டு நடுவில் ஒரு கம்பியை வச்சு நீ மேலே நின்று அதை பிடிச்சி நம்ம ஷேக் பண்ணுற மாதிரி அந்த இது ஷேக் ஆகும்போது அந்த பால் உருண்டு போய் அதில் விழணும்னா எவ்வளோ கஷ்டம். இதை யார் வந்துட்டு நடத்துகிறாங்கன்னு அது பிக் பாஸ் தான் நடத்துகிறாங்க. இதில் யார் யார் கலந்துக்கணுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 பேர் தான் கலந்துக்கணும், மீதி 4 பேர் வந்து காலி. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா ராணவன் தீபக் தான் வந்து கிளம்புறாங்க. அடுத்தபடியாக முத்து மஞ்சரி சௌந்தர்யா ரயான் வந்து கிளம்புறாங்க போகிறாங்க. ஸோ ராணவ் தீபக்கில் வந்து 2 பேரும் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ராணவ் வந்து அடுத்து அதிரடியாக வந்துட்டு பயங்கரமாக போட ஆரம்பித்தார். இவர் வந்து இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சார் தீபக், இவன் போட்டுருவான் போல இருக்குன்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன உங்களத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தா ரொம்ப டஃப். ஆனால் ரொம்ப செம்ம டஃப்பு. அதுக்கப்புறம் தீபக் டப்புன்னு போட்டு லாஸ்ட்டாக ஒரு பாலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், பயங்கரமாக கஷ்டப்பட்டார். ராணுவம் அதே மாதிரி கஷ்டப்பட்டார். ஆனால் தீபக்கு டக்குன்னு கை கூடிச்சு போட்டு விட்டாப்பில். அதுக்கப்புறம் இறங்கிட்டார். ஆனால் ராணுவம் இன்னும் போட்டுகிட்டே இருக்கார். ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம தீபக் சூப்பராக வந்து வின் பண்ணிட்டார். இந்த டைமிங் தான் கால்குலேஷன், யார் அதிகப்படியாக வந்தாங்க அப்படின்ட்டு. இது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து இவங்க அவுட் பண்ணிட்டா இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சிடும். இது டைமிங் அப்படின்ற ஒரு மேட்டரால் இதில் என்ன டிசிஷன் வந்தாலும் அது பிக் பாஸ் தான், அது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் தீபக் வின் பண்ணியிருக்கார். இன்னும் அடுத்தபடியாக யாரெல்லாம் வின் பண்ணுவாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.